பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அனுதின ஜெப வேலைக்காக நாம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை கொண்டு ஆதாரமாக நாம் கொண்டு ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் சகோதரர்களாக சகோதரிகளாக கிறிஸ்துவினுடைய அவயவங்களாக ஒருவருக்கு ஒருவர் நல்ல ஆவிக்குரிய ஐக்கியம் உடையவர்களாக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா அன்பிற்காகவும் தயவுக்காகவும் உம்முடைய காருண்யத்துக்காகவும் நாங்கள் சந்தோஷமாய் இருக்க நித்தமும் எங்களுக்கு உதவி செய்தருளும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகம் கொடுக்க முடியாததும் இந்த உலகத்தினால் எடுத்துக்கொள்ள முடியாததுமான என்னுடைய சந்தோஷத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன் என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையின்படியே இந்த உலகத்தினால் வரக்கூடிய சந்தோஷத்திற்காக அல்ல, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே, அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய ஆவியினாலே, அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலினாலே நீர் எங்களுக்கு பாராட்டின ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்க அனுகிரகம் செய்தருளும். ஆண்டவரே, நாங்கள் சமாதானத்தின் தேவனோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருக்க நற்சீர் பொருந்த உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் நற்கிரியைகளை செய்கிற பாத்திரமாய் விளங்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்ய தகப்பனே நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நன்மை செய்வதே அல்லாமல் ஒருவரும் ஒருவருக்கு தீமை செய்யாதிருங்கள் என்ற வேத வசனத்தின் பிரகாரம் தகப்பனே நாங்கள் எல்லா விதத்திலும் கூடுமானால் யாவரோடு கூட சமாதானமாய் இருங்கள் என்ற உம்முடைய வார்த்தையின்படியே சாமி நாங்கள் நல் மனம் பொருந்த நற்சீர் பொருந்த நல்ல ஐக்கியமாய் நாங்கள் இந்த பூமியிலே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை விளங்க பண்ண கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும்படி நாங்கள் செபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே ஏக சிந்தை உள்ளவர்களாய் ஆண்டவரே ஒருவரை ஒருவர் தகப்பனே அன்பிலும் விசுவாசத்திலும் தேவனை பற்றும் வைராக்கியத்திலும் ஆண்டவருக்கென்று எழும்பி பிரகாசிப்பதிலும் நாங்கள் தகப்பனே ஒருவரோடு ஒருவர் நாங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாய் யாவரோடு கூட இணங்கவும் இசைந்து நடக்கவும் ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் கூறவும் மற்றவர்களுக்கு நாங்கள் ஆறுதலாய் விளங்கவும் ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்து ஆண்டவரே அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் எங்களோடு கூட என்னென்றைக்கும் இருக்கிறது போல நாங்களும் பிறரோடு கூட அன்பினாலும் சமாதானத்தினாலும் நற்சீர் பொருந்துகிறதுனாலும் ஆறுதலினாலும் ஏக சிந்தனையினாலும் நித்தமும் கிறிஸ்துவுக்குள் மகிமையாய் விளங்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்தருளும். எல்லா போராட்டங்கள் எல்லா சோதனைகள் எல்லா கஷ்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின் பிரகாரம் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் குடும்பம் குடும்பமாய் பிள்ளைகளை அவருடைய படிப்புகளை அவருடைய பிரயாசங்களை அவருடைய எதிர்கால வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து ஆசீர்வாதம் ஆக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.